பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 குரங்க வச்சு ஒரு எடுத்துக்காட்டு நார்மலா காட்டுவாங்க. அது ஜப்பான்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். எல்லா கண்ட்ரீஸும் அந்த 3 குரங்க வந்து நார்மலா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு வந்து கண்ணு மூடிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வந்து வாயை மூடிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வந்து காதை மூடிட்டு இருக்கும். 3 குரங்கு. இந்த 3 குரங்கு என்ன சொல்ல வருதுன்னா, கண்ணு மூடிட்டு இருக்குது பாத்தீங்களா, அந்த குரங்கு என்ன சொல்றதுன்னா, கெட்டதை பார்க்காதே. வாயை மூடிட்டு இருக்கிற குரங்கு வந்து கெட்டதை பேசாதே. காதை மூடிட்டு இருக்கிற குரங்கு வந்து கெட்டதை கேட்காது. இதுதான் வந்து அந்த 3 குரங்கு சொல்ல வருது. ஆனா இங்க வலைபேச்சுன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்லயும் இது மாதிரி 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள குரங்குன்னு சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் அவங்க பண்ற செயல் அப்படிதான் இருக்குது. அந்த 3 குரங்குங்க இந்த லாஜிக்க அப்படியே மாத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லதை பேச மாட்டேன், நல்லதை பார்க்க மாட்டேன், நல்லதை கேட்க மாட்டேன். இது யாருக்குன்னா அஜித் சாருக்கு மட்டும். அஜித் சார் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நல்லதை நான் பேச மாட்டேன். அவர் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருந்தாலும் அதை நான் கேட்க மாட்டேன், அதை நான் பார்க்கவும் மாட்டேன். எங்க இருந்துனா தேடி ஒரு பொய்யை எடுத்துட்டு வரணும், ஒரு அஜித் சார் மேல பழிய போடணும். இந்த வேலைகளை தான் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து இவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு அஜித் ஃபேன்ஸும் நவுந்து தான் போறோம். ஆனா இவங்களுக்கு என்னன்னா, அந்த ஒரு வன்மத்தை கக்கிட்டே இருக்கிறாங்க. யாப்பா ராசா, நீ விஜய் ஃபேனா இரியா, நீ விஜய் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு விஜய்க்கு நல்லா ஜால்ரா தட்டு, யாரும் வேணான்னு சொல்ல. அதையும் அஜித்தை தாக்கி பேசுற. எது பண்ணாலுமே அஜித் சாரை வச்சு குற்றம் சொல்லு இருப்பீங்க. அவர் ரேசிங்க்கு போகும்போதும் கலாச்சானுங்க. என்ன அந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் அப்பயும் கலாச்சாங்க. இவரெல்லாம் எத்தனை ஆக்சிடென்டே பண்ணிட்டு இருப்பாரா? பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் தான். எவ்வளவு வாட்டியா பிராக்டிஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு வாட்டியா அடி வாங்குவீங்க? சாதிச்சதை பத்தி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி கேவலமா மட்டும்தான் பேசுவாங்க இந்த 3 பேரும். இவங்க என்னன்னா, அவங்க சேனல்ல பேசுறது, அந்த சேனல் மட்டும் இல்லாம சைடுக்கா போய் அந்தந்த சேனல்ல எதனா 5000 10,000 காசுக்காக, வெறும் காசு தான். இந்த கம்பெனிக்கு என்ன வேணும்? காசு வேணும். சோ அந்தந்த சேனலுக்கு போயிட்டு அங்கங்க காசு வாங்கிட்டு அஜித் சாரை பத்தி தப்பா பேசுறது. இப்ப விடாமுயற்சி படத்துக்கு இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ விடாமுயற்சி டீம் வந்து இவங்களுக்கு எதுவும் காசு கொடுக்கல போல. எதனா கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. சார் நாங்க வந்து உங்க படத்தை ப்ரமோட் பண்றோம், எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லைக்கா வந்து காது மேல விட்டுட்டு, உனக்கு எல்லாம் காசே தர முடியாது, நீ பண்ற ப்ரொமோஷனே எனக்கு ஆணியம் தேவையில்ல, இது அஜித் சார் படம் ஆட்டோமேட்டிக்கா ஓடும்னு காது மேல விட்டு இருப்பாங்க போல. அதனால கோவத்துல வன்மத்தை கக்கிட்டு இருக்குது இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு. 3 குரங்குகள் வன்மத்தை கக்குறாங்க. என்னன்னா, விடாமுயற்சி அது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பலூனை ஊதிட்டு அப்படி விட்டா அந்த காத்து போகும் பாத்தீங்களா, அது மாதிரி விடாமுயற்சி வேஸ்டா போதுங்க. ஒரு எதிர்பார்ப்பே இல்லைங்க. படம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. மகிழ் திருமேனிய வந்து அஜித் ரசிகருக்கு படம் பார்த்த பிறகு கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க, செருப்பால அடிக்க போறாங்க மகிழ் திருமேனிய. நீ படம் பார்த்துட்டியா? படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ கொடுக்கிறது வேற. அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு அவர் கருத்து இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கிற படம் இன்னொருத்தருக்கு பிடிக்குமானா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சோ ஒருத்தருக்கு ஒரு கருத்து. ஆனா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அஜித் ரசிகர்கள் கண்டிப்பா இந்த படத்துல பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. கேவலமா இருக்க போகுது படம். மகிழ் திருமேனிய போட்டு அசிங்கமான வார்த்தையில திட்ட போறாங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? விடாமுயற்சி படத்தை பார்க்க கூடாது, பார்க்காதீங்க, ஏன்னா அவங்க எங்களுக்கு காசு தரல, அப்படித்தானே? அததானே மீன் பண்றீங்க. இந்த கும்பல் எந்த மாதிரி கும்பல்னு பாத்தீங்கன்னா, உலக அளவிலேயே மகா மட்டமான படம்னு பெரிய பேரை பெற்ற கோட்டு படத்துக்கு வந்து சிங்சாங் அச்ச கும்பல் தான் இந்த கும்பல். கோட்டு படம், ஐயோ, அவங்க ரிவ்யூ எடுத்து பாருங்களேன். கோட்டு படம் சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்கு. விஜய் சார அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டியிருக்கானுங்க பாருங்க, செமையா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த டிஏஜிங்கா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அந்த கதை வந்து அப்படியே ஸ்கிரீன் பிளேவை வந்து அந்த டைரக்டர் நெயில் பண்ணிருக்காருங்க. நீங்களே ஒரு 3 hour எப்படி போகுதுன்னே தெரியல. நீங்களே திடீர்னு சொக்குனாலும் விஜய் சார் வந்து உங்களை தட்டி எழுப்புவாருங்க. படம் பாரு. எது இவ்வளவு சொம்பாடா அந்த படத்துக்கு? ப்ரொடியூசரே காணாம போயிட்டாரு. ப்ரொடியூசரே அந்த படம் எவ்வளவு சம்பாதிச்சதுன்னு கூட தெரியாம, எப்பா சாமிங்களை என்ன ஆள விடுங்களான்னு ஓடி போயிட்டாரு. அந்த படத்துக்கு ஜிங்சாக் அடிச்ச டீம் தான் நீங்க. ஏன்னா விஜய் சார் ஒண்ணு கோல்டு காயின் கொடுத்திருப்பாரு, இல்லைன்னா காசு கொடுத்திருப்பாரு, இல்லைன்னா கார் கொடுத்திருப்பாரு. இந்த பொருட்கள், இந்த ஐட்டங்கள் எதுனா உங்களுக்கு வந்தா நீங்க நல்லா உக்காந்துக்கிட்டு ஜிங்சாக் அடிச்சுட்டு இருப்பீங்க.
எங்க அஜித் சாருக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷனும் தேவையில்ல. இந்த மாதிரி வந்து முதுகுல குத்துற ஆட்களும் தேவையில்லை. நீங்களா முதுகுல குத்துற ஆட்கள். நாளைக்கே விஜய் சார் படம் வருது, உங்களுக்கு அமௌண்ட் தரலன்னு நினைச்சுக்க, நாளைக்கு உட்காந்து விஜய் மேலேயே நீங்க ஏறி மிதிப்பீங்க. நீங்களா அந்த மாதிரி கேரக்டர். ஆனா உங்களை மாதிரி ஆட்களை விஜய் சார் இன்னும் நம்பிட்டு இருக்கிறாரு பாரு. அவர் என்ன செய்யறது? உங்களை வச்சு பட ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பேட்டிலையுங்க, எந்த பேட்டிக்கு போனாலும் அஜித்துக்கு பத்மபூஷன் அவார்டு எது கொடுத்தாங்க? விஜய் அரசியலுக்கு வர போறாரு, அதை எதிர்க்கணும், பிஜேபி ஒரு நல்ல பேர் வாங்கணும், அதனால வந்து அஜித் சாருக்கு அவார்டு கொடுங்க. இதெல்லாம் கேவலமான பேச்சு கிடையாது? கேவலமான பேச்சா இல்லையா? இவனுங்களை எப்படி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு தோணுது, பட் அந்த ஃப்ளோ வரமாட்டேது எனக்கு. அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு நடிப்பாலையும் தனது பேஷனை எந்த அளவுலயும் நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. நீ விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் உன் பேஷனை. அஜித் சார் விட்டு கொடுக்கல. சின்ன வயசுல இருந்தே பைக் ரேஸ் மேல ஆசை, சின்ன வயசுல இருந்தே கார் ரேஸ் மேல ஆசை. விட்டு கொடுக்காம சரி ஒரு சைடு படம் நடிப்போம், ஏன்னா நம்ம போறது பெரிய பேஷனு, பொருட்செலவு ஏற்படுத்தும் அந்த பேஷனு. சம்பாதிக்கணும், நம்ம சினிமால சம்பாரி, அதுல இன்வெஸ்ட் பண்ண, அதுல போடு. அந்த காலத்துல எல்லாம் அவருக்கு 18 வயசு இருக்கும் போது பைக் ஓட்ட அவ்வளவு ஆசை, பட் இருந்தாலும் பினான்சியல் சப்போர்ட் இல்ல, அவருக்கு ஸ்பான்சர் பண்ண ஆள் இல்ல. அதற்காக தன் பேஷனை தொடர்ந்து 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 இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையை துபாயில போய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சாதனையை கூட உட்காந்துட்டு கலாஷ்னு இருக்கானுங்க 3 பேரும். இதை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த சாதனையும் கலாய்க்கிறீங்க, பத்மபூஷன் அவார்டு கொடுத்தா அதுவும் கலாய்க்கிறீங்க. ஏன் விஜய்க்கு கொடுக்கணுமா என்ன? அஜித்து குத்தா விஜய் கொடுக்கணும்னு எதுனா இது இருக்கான்னா? விஜய் என்னங்க நடிப்பு? விஜய்க்கு என்னங்க நடிப்பு? நீங்க போய் கோட்டு படத்துல அப்படியே ஆஹா ஊ விஜய் சார் ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பரா இருக்காரு. என்ன தெரியும் விஜய் சாருக்கு? நீங்க பேசுறது விஜய் ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையும் முட்டை தான் விடுறீங்களே தவிர்த்து நீங்க யாருக்கும் நல்லது செய்யல. பத்மபூஷன் அவார்டு அஜித் சாரோட ஆக்டிங்க்கு. அவரு என்னதான் ஆக்டிங்க்கு மட்டும் இருந்தாலும் அதை நாங்க இப்படியும் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு துபாயில நிறுத்தி இருக்காரு அஜித் சார். தமிழ்நாடு, இந்தியா யார் போயிருக்கா? அவ்வளவு பெரிய சாதனை யார் பண்ணிருப்பா? ஒரு நடிகன் நடிக்கிறத மட்டும் அவர் பேஷனா வச்சுட்டு இல்ல, பல வேலைகளை செய்யறாரு. பல ஹெல்ப் பண்ணதுல இருந்து இருக்கட்டும், ஷூட்டிங், துப்பாக்கி எத்தனை சுடுவியா? படத்துல ஒண்டி சுடுவ. பிளைட் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்காரு ஓட்டுறதுக்கு, பைலட் லைசன்ஸ். இதெல்லாம் முடியுமா? நம்ம வேணா சும்மா தொங்கலாம். உலகத்திலே ஏங்க ஒரு மனுஷன் மேக்கப்பே வேணடா, ஏய் கருப்பு முடி என்னடா டை அடிச்சுட்டு உக்காந்து இருக்கீங்க, உர்றா அப்படியே நான் இருக்கிறத இயற்கையா நடிப்பேன்டா. சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல்னு எடுத்துட்டு வந்தது யாரு? ட்ரெண்ட் பண்ணி விட்டது யாரு? இன்னைக்கும் பாதி இளைஞர்கள் வெள்ள முடியோட தான் சுத்துறான். இதே எனக்கு டைய வேணான்னு சுத்துறானா அதெல்லாம் எடுத்துட்டு வந்தது யாரு? அஜித் சார். ஒரு நல்ல மனுஷனுக்கு கிடைச்ச அந்த அவார்டை நீங்க உட்காந்துட்டு 3 பேர் 3 சேர போட்டுட்டு ஒருத்தன் பேசுறதான் பேசும். இப்படியே ஒருத்தர் சென்டர்ல இப்படி உட்காந்து பாரு, அப்படியே அஜித் வேஸ்ட், அவருக்குலாம் எங்க இருந்து விஜய்க்கு கொடுக்காதனால இவருக்கு குத்துருக்காங்க. அவரு கட்சி தொடங்கிட்டாருல, அதனால அஜித்தா காக்கா பிடிக்கிறதுக்கு குத்துருக்கு. என்னையா பேச்சு? இப்போ விடாமுயற்சி படத்துக்கு மகிழ் திருமேனி சைடு போயிட்டாங்க. மகிழ் திருமேனி பேசுறத பார்த்தா இந்த படம் கட்டு பிளாப் ஆகும் போலே. மகிழ் திருமேனி சொல்றாரு, மகிழ் திருமேனி வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஐப்பு கொடுத்த படங்கள் நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு நல்லாவே தெரியும். இந்தியன் 2 எடுத்துக்கோங்க, கங்குவாவை எடுத்துக்கோங்க, இப்படி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும், ஃபயர் மாதிரி இருக்கும்ட்டு லாஸ்ட்ல போய் ஏமாற்றம் அடைறீங்க. சோ யாரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணி வைக்காதீங்க. நாங்க நார்மலா ஒரு படம் எடுத்திருக்கோம், நார்மலா அஜித் சார் படம் மாதிரி இருக்கும், நார்மலா என்னோட கதை மாதிரி இருக்கும், வந்து பாருங்க. இட்ஸ் ஒன் டே டிராவல் தான். சோ ஓவரா எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணாதீங்கன்னு அஜித் சாரே சொல்லியிருப்பாரு. எதுக்குங்க நம்மளுக்கு பில்டப்பே தேவையில்லைங்க. அப்படி ஓடாத படமா இருந்தா நாங்க பொங்கலுக்கே விட்டு இருப்போம். பில்டப்பே தேவையில்ல, நம்ம எப்ப போனாலும் அது ஃபெஸ்டிவல் சீசன் தான்ட்டு. இப்ப லேட்டா எந்த நடிகனாச்சு ஃபெஸ்டிவல் இல்லாத டைம்ல படத்தை விடுவானா? அதுதான் அஜித் சார். ஏன் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ் சொல்றோம்? எப்போ தலை படம் போட்டாலும் வெறி கொண்டு பார்க்க தலை ரசிகன் மட்டும் இல்ல மக்களும் இருக்காங்க. உடனே எங்கடா ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்துக்குள்ள வந்துருவான்ட்டு இந்த வலைபேச்சு பிஸ்மி உட்கான்னு சொல்றாரு. அதுல கொஞ்சம் வில்லங்கமான சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். சோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் இழந்துரும். அஜித் மேல வந்து வெறுப்பாகிடும். அஜித் ஒரு காட்சியில அப்படி நடிச்சிருப்பாரு, அஜித் மேல வெறுப்பாயிடும். ரசிகர்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு காரி துப்புவாங்க. ஏன்? லைக்கா வந்து எங்களுக்கு காசு தரல. இதே நாளைக்கு லைக்கா கூப்பிட்டு, சரி பிஸ்மி சார், சரி அந்தனன் சார் தாங்க வச்சுக்கோங்க காசு அப்படின்ட்டு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ தூக்கி பிச்சை போட்டா, விடாமுயற்சி என்ன படங்க,
அஜித் சார் அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்களா இல்லையா, சாமையா நடிச்சிருக்காரு. மனுஷன் என்ன மாதிரி மனுஷங்க, பின்னி பெடல் எடுக்க போறாரு. கண்டிப்பா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லைக்கா சந்திச்ச ஏமாற்றங்களை இந்த படம் தூக்கி நிறுத்தும். கண்டிப்பா 1000 கோடியில இணையுங்க. இப்படின்ட்டு சொம்பு அடிச்சிருப்பீங்க. துட்டுக்காக மட்டும் வாயை தூக்கிட்டு போய் வைக்காதீங்க. அது படு கேவலமான செயல். இன்னும் இந்த 2 நாள்ல எவ்வளவு வீடியோஸ் போடுவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா விடாமுயற்சியை எப்படின்னா இவங்களுக்கு வந்து தடுக்கணும், அஜித் சார் மேல பழியை ஏற்படுத்தணும். அஜித் சாரை வந்து அந்த விஜய்க்காக தான் இவங்க ஃபுல்லா விஜய் ஆதரவாளர். விஜய்க்காக அஜித் மேல இவங்க இருக்கிற வன்மத்தை கொட்டணும், கொட்டி தீர்க்கணும். இதே ஆம்பிஷன்ல தான் இந்த 3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் அவங்க சேனல்ல மட்டும் போடுறது இல்லாம பக்கத்து சேனல்ல இவரோ அதுல அந்தனனும் ஒரு சேனல் வச்சுட்டு இருக்காரு எக்ஸ்ட்ராவா, பிஸ்மியும் ஒரு சேனல் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு இருக்காரு. இவங்க என்ன செய்வாங்க, அந்த சேனல்லயும் போய் பேசுறது கேவலமா, அப்புறமா மத்த சேனல்லயும் இவங்க எல்லாம் பெரிய ஆட்கள்ல மத்த சேனல்ல போய் அஜித் சாரை பத்தி தப்பா பேசுறது, விடாமுயற்சி காலி ஆயிடும் பேசுறது. ஏன் அஜித் சார் போய் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா தான் என்ன, ரொம்ப தென்னாவட்டா இல்ல இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? தென்னாவட்டு இல்லையான்லாம் உன்னை கேட்டாங்களா? இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்வர்கள் தான் இந்த 3 பேரும். இந்த 3 பேரு கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் கிட்ட டெய்லி நல்லா பால் அபிஷேகம் பண்ணி ஊத்தினாலும் திருந்தாத ஜன்மங்கள். ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணி மற்றவங்களை தாழ்த்தி, அந்த சப்போர்ட் பண்ற எந்த ஆளையும் அவங்கள உயர்த்தி பேசு, தப்பே கிடையாது. இப்ப நாங்களும் தான் ஒரு சேனல் வச்சுட்டு இருக்கோம், அஜித் ஃபேன்ஸுக்காக வச்சுட்டு இருக்கோம்னா அஜித் சாரை உயர்த்தி பேசுவோம், மற்றவங்களை தாழ்த்தி பேசணும்ன்ற இது தேவையில்லை எங்களுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா விஜய உசுபேத்தி விடணும், விஜய தூக்கி நிறுத்தணும்ன்றதுக்காக அஜித் மேல வன்மத்தை கக்குது. வேற எந்த வேலையும் செய்யறது கிடையாது. அந்த சேனல்ல முழுசா இந்த டைட்டில் இருந்து தம்ப்நெயில்ல இருந்து பாத்தீங்கன்னா அஜித்துக்கு வெறுப்பேத்துற மாதிரி வச்சுட்டு உள்ள வந்து லைட்டா பேசிட்டு மத்த இதுக்கு போயிடுவாங்க. ஏன்? அஜித் ஃபேன்ஸ் அப்பதான் உள்ள வந்து பார்ப்பான், அவன் மூலியமாவும் எதனா வருமானம். ஆனா எப்படிரா திட்டிட்டு அது மூலியமாவும் வருமானம் சம்பாதிக்கிறீங்க? இதெல்லாம் உடம்புல ஒட்டுமா உங்க உடம்புல? இந்த 2 நாள்ல இவர்கள் நிறைய வேலையை பார்ப்பாங்க, லைக்கா வந்து காசு தரல போல. அதனால யாருமே இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. விடாமுயற்சி மாபெரும் வெற்றி அடையும். படத்துக்கு அப்புறமா ரிவ்யூ, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னமோ, நாங்க ஒன்னே சொல்றேங்க, தலை படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது எங்களுக்கு தேவையே கிடையாது. தலைன்றவரு எங்களுக்குலாம் அப்படி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்தாலே போதும், அதை எடுத்து கொண்டாட நாங்க எத்தனை வாட்டி வேணாலும் அந்த படத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தலைப்படம் வருது. இந்த 2 வருஷம் நாங்க எவ்வளவு வெயிட் பண்ணிருப்போம் தலைப்படத்துக்கு. எல்லா தல ரசிகர்களும் வெயிட்டிங். ஃபாரின்ல எல்லாம் கொண்டாடுறான், எப்படா வரும்ட்டு டான்ஸ் போட்டுட்டு ஆடுன்னு இருக்கான், February 6 எப்ப தொடங்கும்ட்டு. அந்த மாதிரி கொண்டாட்டத்துல இருக்கிற படம் தான் விடாமுயற்சி. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும். இதை வந்து இப்ப அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க. மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் இந்த படத்துக்கு தேவை கிடையாதுன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து திங்க் பண்றாங்க. அஜித் சாரும் சொல்லிட்டு இருப்பாரு, நார்மலாவே படம் ஓடும், நீங்க ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காக ஓவர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, விடுங்க ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ February 6 ஆல்ரெடி டிக்கெட்ஸ் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் டே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ வித்துதே கிட்டத்தட்ட 40-50 கோடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேலயே வந்துடும். இதுக்கு மேல அந்த படத்துக்கு என்ன தேவை? சேட்டலைட் உரிமை போயிட்டு இருக்கும், நெட்ஃபிளிக்ஸ் பிளாட்ஃபார்மோ பிரைமோ ஏதோ ஒன்னுக்கு போயிட்டு இருக்கும். அப்புறமா என்ன, படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய கலெக்ஷன் அடையும். ஃபர்ஸ்ட் டே எல்லா இடத்துலயும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப படமே February 6 ரிலீஸா February 7 ரிலீஸான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 2வது நாளுக்கு தான் டிக்கெட்ஸே இருக்கு. இன்னும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ், உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்துடும். மக்கள் கொண்டாட்டத்துல இருக்குது விடாமுயற்சி. இந்த 3 குரங்குகள் எது? உண்மையே பேசவே மாட்டேன், உண்மையை பார்க்கவே மாட்டேன், நல்லதை பேச மாட்டேன், நல்லதை பார்க்க மாட்டேன், நல்லதை கேட்க மாட்டேன். சவுடங்காதுல சங்குதுன மாதிரி விஜய்க்கு ஒண்டி நாங்க வந்து ஜிங் சாக்னு அடிப்போம்.